கண்மணி கழுத்தில் ஆறுமுகம் வந்து தாலி கட்டியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு தமிழ்ச்செல்வி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், அப்புறமா கல்யாணம் முடிஞ்சதுமே அவங்க கிளம்புறாங்க. அப்பத்தா சொல்கிறாங்க, எங்கம்மா நீ கிளம்புற அப்படிங்கும்போது, அதான் கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுல, நான் கிளம்புற அப்பத்தா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. அப்போ ஈஸ்வரி வந்து பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ இப்போ என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு இருக்கவும், அப்போ ராஜாங்கம் சொல்கிறாங்க, எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணை நீ இந்த மாதிரிக்கு வந்து அவளுக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு கூட இருந்துக்கிட்டே குழி பறிச்சிருக்கிறியே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணை இந்த மாதிரிக்கு வந்து ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக எல்லாம் ஏற்பாடும் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜாங்க வந்து பயங்கரமாக வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஈஸ்வரோட கணவரும் வந்து அவங்க அடிக்கிறதுக்காக போகவும், அப்போ பார்க்கும்போது இந்த தண்டனை உனக்கு கொடுக்கக்கூடாது, நான் எனக்கு நானே கொடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டையால் அவங்களுக்கு அவங்களே அடிச்சுக்கிட்டுதாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து ஈஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், இதுக்கு மேலே என் முகத்திலே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியோட கணவர் பார்த்தோம்னா ராஜாங்கத்தில் வந்து, அண்ணா என்னை மன்னிச்சிருந்தா, அவங்க பண்ணின தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து தமிழ் வந்து அவங்க சொல்கிறாங்க, எப்படியோ நல்ல மாதிரி கல்யாணம் முடிஞ்சு போச்சுது, அதுவே போகிறோம், ஒரு கெட்டவங்க எல்லாம் மாட்டாமல் போனால கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ அப்பத்தான் வந்து சொல்கிறாங்க, இந்த கல்யாணம் நல்ல மாதிரிக்கு நடந்திருக்குன்னா அதுக்கு தமிழ் தான் காரணம், அவன் மட்டும் சரியான நேரத்தில் வரலன்னா அப்புறமா கண்மணிக்கு அந்த இடத்துல கல்யாணம் முடிஞ்சிருக்கும், கண்மணியோட வாழ்க்கையை நம்ம காப்பாற்றிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழை ரொம்பவே அப்பத்தான் வந்து பாராட்டிட்டு இருக்கவும், இதை கேட்டதுமே சாவித்திரி வந்து சொல்றாங்க, என்ன நானும் அப்பமே இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு நல்லது பண்ணிட்டா அதுக்காக நீங்க இப்படிலாம் வந்து ஒன்றும் அவளுக்கு வந்து பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க.